ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். நம்ம இப்போ சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எல்லா சிவன் கோயில்லையும் அபிஷேகம் நடக்கிறது காமனாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம நேரில் பார்த்துருக்கோம், எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு விசித்திரமான கோயிலை பற்றி நான் சொல்ல போகிறேன். அந்த கோவிலில் அபிஷேகத்துக்கு வெந்நீர் பயன்படுத்துகிறாங்க. அதாவது வெந்நீரால் அபிஷேகம் செய்யப்படும் அதிசய சிவன் கோயிலை பற்றி நான் சொல்ல போகிறேன். சிவன் என்றாலே அதிசயம் தான் சொல்லுவாங்க. சிவனையும் சிவன் கோயிலையும் பற்றி அதிசயமும் மர்மமும் எப்போதும் நிறைந்தே இருக்குது. அத்தகைய அதிசயம் நிறைந்த ஒரு சிவன் கோயிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரம் எனும் திருத்தலத்தில் 500 அடி மலைக்கு மேலே அமைஞ்சிருக்கும் பொன்மலைநாதர் திருக்கோயில் தான் இந்த கோயில். இது 1000 வருடங்களுக்கு பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. பின்னாடி 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர காலத்தில் இது விரிவுபடுத்தி பெருசாக கட்டிருக்காங்க. இருளன் என்னும் ஒரு காடுகளை தோண்டி வேர்களை பறிப்பதை தொழிலாக கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்கிறாரு ஒருத்தர் இருக்கார். ஒரு சமயம் அவர் காட்டில் மண்ணை தோண்டி கொண்டிருக்கும் போது அவருடைய கோடாரி பூமிக்குள்ளே இருந்த சிவலிங்கம் மீது பட்டதால் மயங்கி போனார். பிறகு அவரது கனவுல சிவபெருமான் தோன்றி தான் அந்த குழியிலே இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு. அதனை அடுத்து இருளன் அந்த குழியை தோண்டி சிவலிங்கத்தை வெளியே எடுத்து மலையிலே வைத்து பூஜிக்க தொடங்கினாருன்னு, அந்த வழியாக சென்ற பல்லவ மன்னன் தான் போரில் வெற்றி பெற்றதால் நிச்சயமாக சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்டுவதாக வேண்டிக் கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் கருவறையில் 2 சிவலிங்கம் இருக்குது. அவற்றில் 2 அடி உயரமுள்ள சுயம்புலிங்கம் பொன்மலைநாதரும். இக்கோயிலில் அதிசய நிகழ்வாக கருதப்படுவது என்னவென்றால், மற்ற கோயில்களில் செய்யப்படுவது போல் இல்லாமல் இங்கே அபிஷேகம் வெந்நீரால் தான் செய்கிறாங்க. இருளன் என்னும் வேடனால் ஏற்பட்ட காயத்தால் லிங்கத்தில் இருந்து ரத்தம் வரதுனால அதற்கு வெந்நீரை கொண்டு அபிஷேகம் செய்ய ரத்தம் நின்றுருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த சிவலிங்கத்திற்கு வெந்நீர் அபிஷேகம் செய்யும் வழக்கம் அப்படின்னு வந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த அபிஷேக நீரை பருகினால் தீராத நோயும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் முதலில் நுழைந்ததும் நம்ம கண்களுக்கு தென்படுது வீரபத்ர சிலை, பிறகு பிள்ளையார், அம்பாள் ஆகியோர் எல்லா சிலையும் இங்கே இருக்குது. இக்கோயிலில் 140 அடி நீளம் 70 அடி அகலம் கொண்ட மிகவும் பிரபலமான நவநாரி குஞ்சரம் சிலையும் இக்கோயிலில் உள்ள அமையப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தெற்கே விசாலாட்சி அம்மன், பிள்ளையார், முருகன், தட்சிணாமூர்த்தி ஆகியோர் சன்னதியும் இங்கே இருக்குது. அருணகிரிநாதர் இக்கோயிலுக்கு தனது திருப்புகழில் சிவனை புகழ்ந்தும் பாடியிருக்கிறாரு. அதில் கனககிரி என்றும் இவ்விடத்தை குறிப்பிடுறாரு. இந்த கோயில் அமைந்துள்ள மலைக்கு கீழே ஒரு கோயில் அமைந்துள்ளது. அங்கே திருக்காமேஸ்வரர் மற்றும் கோகிலாம்பாள் அருள்பாலிக்கிறாங்க. இந்த கோயில் 20 அடி நீளமும் 11 அடி அகலமும் இருக்குது. இந்த கோயிலில் நீங்கள் இந்த கோயிலுக்கு நீங்களும் போயிட்டு வருவதாக வழிபட்டு வாங்க. கோயில் சுவரில் பன்றிகளின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. இதற்கு காரணம் முஸ்லீம் மன்னர்கள் கோயிலை உடைப்பதிலிருந்து பாதுகாக்க இப்பாடி இந்த மாதிரி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வினோத வரலாறும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலுக்கு நீங்களும் போயிட்டு வாங்க.